ஸ்ரீ குருப்யோ நமக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மசபை, ஆன்மீக தர்மசபை ஒன்று நடைபெற இருக்கிறது. பகவானை எப்படி அடையலாம் என்பதுதான் இதன் தலைப்பு. பகவானை அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. பக்தியால் அடையலாம் என்று சுவாமி கோவிந்தேஷானந்தரும் நமது பக்தர் திரு வெங்கடேஷ் முரளி அவரும் பேச இருக்கிறார்கள். இறைவனை ஞானத்தினால் அடையலாம் என்று சுவாமி சுப்ரக்ஞானந்தரும் வெங்கட்ரமணன் பக்தர் அவர்களும் பேச இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த தர்மசபையை வழிநடத்துபவர் ஸ்ரீமத் சுவாமி சத்யஞானஜி மகாராஜ் அவர்கள். அவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது 3 நாள் அந்தர்யோகம், ஒரு நாள் ராமகிருஷ்ணானந்தஜி ஜெயந்தி நிகழ்ச்சியில் ஒரு அங்கமாக இந்த ஆன்மீக தர்மசபை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த தலைப்பு பகவானை எப்படி அடையலாம், பக்தியால் அடையலாமா அல்லது ஞானத்தால் அடையலாமா அப்படிங்கிற டாப்பிக்கில் 2 குழுக்கள் பேச இருக்கிறார்கள். இதில் முதலாவதாக பக்தியால் அடையலாம் என்பதை பற்றி வெங்கடேஷ் முரளி அவர்கள் பேசுவார்கள். அடுத்தது வெங்கட்ரமணன் பக்தர், அவர் ஞானத்தால் அடையலாம் அப்படிங்கிறத அவர் பேசுவார். மூன்றாவதாக கோவிந்தேஷானந்தர் பக்தியாலும் அடையலாம் அப்படிங்கிறது அவர் பேசுவார். இறுதியாக சுப்ரக்ஞான்ஜி மகாராஜ் ஞானத்தாலும் அடையலாம் அப்படிங்கிறது பேசுவாங்க. நம்ம அந்தர்யோக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கோம். குருதேவர் வாழ்க்கை செய்தி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நமக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் பகவானை அடைவது. அதற்கு சுவாமி விவேகானந்தரனுடைய ஒரு கர்ம, பக்தி, ஞானம், ராஜயோகம் என்ற 4 வழிகள் சொல்லப்பட்டிருக்கின. அதில் 2 நம்ம இப்போது செலக்ட் பண்ணியிருக்கோம். பக்தியால் அடையலாமா அல்லது ஞானத்தால் அடையலாமான்னு. அதில் அந்த குழுவினர்கள் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுட்டு நாம் கடைசியாக அதில் என்னங்கிறது ஒரு முடிவுக்கு வரலாம். முதலாவது வெங்கடேஷ் முரளி அவர்களை பேசுமாறு சொல்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. அத்தியக்ஷா மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள், மடத்து துறவிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள், மற்றும் பக்தர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்று இறைவனை அடைய பக்தி யோகத்தின் மூலமாக எப்படி இறைவனை அடைவது என்பது என்னுடைய தலைப்பு. இந்த தலைப்பில் வரும் பல கருத்துக்களை ஏற்கனவே நீங்கள் பல லெக்சர்ஸ் மூலமாக கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் இந்த கருத்துக்களை மறுபடியும் நாம் திரும்ப திரும்ப கேட்பதால் நம்மளுடைய மனதிலும் இது ஆழமாக பதிகிறது. ஆழமாக பதிந்த மனத்தில் நம்முடைய செயல்களிலும் ஆழமாக பதிகிறது. இதன் மூலமாக நம்முடைய பக்தியும் முதிர்ச்சி பெற்று இறைவனை அடைய உதவி செய்கிறது. இந்த தலைப்பிலே 3 விதமாக நான் இதை பிரித்திருக்கிறேன். பக்தியை எப்படி பெறலாம் என்று ஒன்று, பக்தியின் பயன்கள் என்ன என்று ஒன்று, இறுதியாக இறைக்காட்சி இதன் மூலமாக எப்படி கிடைக்கிறது என்பதை பார்ப்போம். பக்தியை எப்படி பெறலாம் என்று சில கருத்துக்களை இங்கே முதலில் பார்ப்போம். ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், நாரதிய பக்தி என்றால் இறைவனின் திருநாமத்தையும் மகிமையும் பாடுதல். நாரதிய பக்தியை இக்காலத்திற்கு உகந்தது என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார். இறைவனின் திருநாமத்தையும் திருப்புகழையும் பாடினால் செயல்கள் குறைந்து போகும், பக்தி படிப்படியாக வளரும். இறைவனிடம் பக்தி மட்டும்தான் சாரம். அவரது பாத கமலங்களில் பக்தி உண்டாக சாதனை செய்ய வேண்டும். மனதை பல பொருட்களிலிருந்து திரட்டி இறைவனிடம் செலுத்த வேண்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார். அடுத்ததாக, ஆத்மார்த்தமாக இறைவனை பிரார்த்தித்தால் மனம் இறைவனில் நிற்கும். அவரது பாத கமலங்களில் சுத்த பக்தி ஏற்படும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார்.
அன்னை என்று என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். கடவுளை சார்ந்து வாழ்வது நல்லது. எப்போது எது வேண்டுமோ அப்போது அதை அவர் தருவார். ஆனால் பக்தியை கேட்க வேண்டும், ஆசையின்மையை கேட்க வேண்டும் என்று அன்னை கூறுகிறார். நிலையான பக்தி வேண்டுமென்றால் தீய எண்ணங்களை ஒதுக்கிவிடுங்கள். வெறுப்பு என்பது பக்தியின் வளர்ச்சியை பெருமளவு தடுக்கின்ற தடையாகும் என்று அன்னை சொல்கிறார். இதில் சுவாமிஜி என்ன சொல்கிறார் என்பதை இப்போது பார்ப்போம். மிக எளிதாக சுவாமிஜி நமக்கு சொல்கிறார். பக்தி இயல்பாகவே உன்னிடம் இருக்கிறது. காமமும் செல்வ செருக்கும் அதை மறைத்திருக்கின்றன. அவற்றை நீக்கினால் பக்தி வெளிப்படும். இல்லை, திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். பக்தி இயல்பாகவே உன்னிடம் இருக்கிறது. காமமும் செல்வ செருக்கும் அதை மறைத்திருக்கின்றன. அவற்றை நீக்கினால் பக்தி வெளிப்படும். ரொம்ப சிம்பிளாக சாமிஜி நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது சாமிஜி அதோடு நிறுத்தலை பாருங்கள். பக்தி நெறி இயல்பானது, இனிமையானது. பக்தியின் பயன் பக்தியே. அதுவே பக்தியே வழியவாகவும் முடிவாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார். ரொம்ப சிம்பிளாக சாமிஜி சொல்லிட்டார். சரி, இவ்வளோ நேரம் நம்ம பக்தி என்றால் என்ன என்று பார்த்தோம். அடுத்தது பக்தியின் பயன்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியால் ஜாதி வேற்றுமையை நீக்க முடியும் என்றால் அது பக்தி தான் ஒரே வழி. பக்தர்களுக்கு ஜாதி இல்லை. பக்தி ஏற்பட்டால் உடல், மனம், ஆன்மா அனைத்தும் தூய்மை பெறுகிறது. இறைவனிடம் பக்தியை அடையாமல் இல்லறத்தில் ஈடுபட்டால் மேலும் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். ஆபத்து, துன்பம், கவலை இவை அனைத்தும் வந்து மோதும்போது மன உறுதியை இழப்பாய் என்கிறார். ஒருவனுக்கு மனப்பூர்வமாக இறைபக்தி இருக்குமானால் நாளடைவில் அவனுடைய மனைவியும் இறை வாழ்க்கையை பின்பற்றுவது சாத்தியமாகிவிடும். ஒருவன் நல்லவனாக இருப்பானாயின் இறைவனது கருணையால் மனைவியும் நல்லவளாக ஆகிவிடுவாள். இதெல்லாம் பக்தியின் பயன்கள். சாமிஜி பக்தியினுடைய பயனை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பக்தி அறிவுபூர்வமானது அல்ல. நம் இயல்புகள் அனைத்தும் முக்திக்கான சாதனைகள் ஆகக்கூடும் என்று அது புகட்டுகிறது. நமது பண்புகள் அனைத்தையும் இறைவனிடம் திருப்ப வேண்டும். நிலையற்ற புலனின்பங்களில் வீணாக செலுத்தும் அன்பை இறைவனிடம் செலுத்த வேண்டும். இதுவே சாமிஜி சொல்வது. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, பக்தி என்றால் என்னன்னு பார்த்தோம், பக்தியினுடைய பயன்களை பார்த்தோம். அடுத்தது இறை காட்சி இதன் மூலமாக எவ்வாறு கிடைக்கிறது பார்த்தோம். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், பக்தி ஞானம் இரண்டுமே வழிகள் தான். எந்த வழியில் சென்றாலும் கடவுளை அடைவாய். ஞானி ஒரு பாவனையில் அவரை பார்க்கிறார், பக்தன் மற்றொரு பாவனையில் அவரை பார்க்கிறார். ஞானியின் இறைவன் ஒளிமயமானவன், பக்தனின் இறைவன் இனிமையானவன். கலியுகத்திற்கானது பக்தி யோகம் சிறந்தது. பக்தி நெறி எளியது. ஆழ்ந்த மனயக்கத்துடன் இறைவனுடைய திருநாமத்தையும் மகிமையும் பாடு. பிரார்த்தனை செய்தால் இறைவனை அடைவாய். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறது திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள். ஆழ்ந்த மனயக்கத்துடன் இறைவனுடைய திருநாமத்தையும் மகிமையும் பாடு. பிரார்த்தனை செய், இறைவனை அடைவாய். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னது. அம்மா சொல்கிறாங்க பாருங்கள். சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து இறைவனை விடாமல் பற்றியிருப்பவர்கள் கட்டாயமாக அவரை பெறுவார்கள். எந்த கஷ்டத்தில் நம்ம இருந்தாலும் இறைவனை விடாமல் பிடித்து கொண்டிருந்தால் இறைவன் நம்மளை பிடித்து கொண்டு இருக்கிறார். ஆகவே எந்தவித கஷ்டமும் தேவையில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணன் நம்மளை பார்த்து பாருன்னு சொல்கிறாங்க அம்மா. எளிதாக ஒரு பக்தை வந்து அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அந்த உரையாடல் சின்னதாக இருக்குது, அது சொல்கிறாங்க பாருங்க. அம்மா, கடவுள் எங்கே இருக்கிறார்? அன்னை, வேறு எங்கே? அவர் பக்தர்களிடம்தான் இருக்கிறார். உண்மையான பக்தர்கள் நடந்த இடத்திற்கு போனாலே போதும், சாதாரண மக்களின் மனதில் உள்ள மாசுகள் எல்லாம் மறைந்துவிடும். அம்மா கிட்ட கேட்குறாங்க, கடவுள் எங்கே இருக்கிறார்னு. அம்மா ரொம்ப எளிதாக சொல்கிறாங்க, அவர் பக்தர்களிடமே இருக்கிறார். உண்மையான பக்தர்கள் நடந்த இடத்திற்கு போனாலே போதும், சாதாரண மக்களின் மனதில் உள்ள மாசுகள் எல்லாம் மறைந்துவிடும். இன்னொரு பக்தர் கேட்குறார் அம்மா கிட்ட,
அம்மா, சுவாமிஜியும் குருதேவரையும் பார்க்க கொடுத்து வைக்கவில்லை எனக்கு. பக்தியுடன் கூப்பிடு, எல்லோரும் வருவார்கள். நான் சொல்கிறேன், இந்த வேளையில், அதாவது ஸ்ரீராமகிருஷ்ணர் அருள் வெளிப்பாடு மிகுதியாக உள்ள இந்த காலத்தில் பிறந்த நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள். அவரது லீலைகளை இப்போதும் காண முடிகிறது. ஸ்ரத்தை மற்றும் பக்தி கண்களால் பார்க்க முடியுமானால் எல்லாமே புரிந்துவிடும். ஸோ இவ்வாறாக பக்தி என்றால் என்ன என்று பார்த்தோம், பக்தியின் பயன்கள் என்னவென்று பார்த்தோம், பக்தியின் மூலமாக இறைவனை அடைவது என்பதை பார்த்தோம். ஆகவே சுவாமிஜி அன்னை ஸ்ரீராமகிருஷ்ணர் காட்டிய வழிகளில் அவர்களை பின்பற்றி ஸ்ரீராமகிருஷ்ணர் அடைவோம். நன்றி. ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணன். பக்தி, நாரதிய பக்தி, அப்புறம் பக்தி இயல்பாக நமக்கு இருக்குது. அது பயன், ஜாதி எல்லாம் மறைஞ்சிரும் பக்தி செய்யும்போது. அப்புறம் இறைக்காட்சிக்கும் பக்தி வழிவகுக்கும் அப்படின்னு திருமூவர்கள் சொன்ன செய்தியை நம்ம வெங்கடேஷ் முரளி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது திரு வெங்கட்ரமணன் ஞானத்தாலும் பக்தியை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறார். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. இந்த ஆன்மீக தர்ம சபைக்கு வருகை தந்த துறை பெருமக்களுக்கும் பக்த பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளை அடைய எண்ணற்ற வழிகள் உள்ளன. ஞானம், கர்மம், பக்தி எல்லாம் அவற்றை சேர்ந்தது. ஞானிகள் யாரை பிரம்மம் என்கிறார்களோ அவரையே யோகிகள் ஆன்மா என்கிறார்கள், பக்தர்கள் பகவான் என்கிறார்கள். இப்போது ஞானம் என்றால் என்ன, ஞான சாதனைகள், அப்புறம் ஞானத்தின் வளர்ச்சி, ஞான நிலையின் அறிகுறி, இது போன்ற தலைப்புகளில் இதை பற்றி விளக்க வேண்டும். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் அறிவு. அதாவது எல்லாம் இறைவனின் செயல், நம்மால் ஆவது ஒன்றுமே இல்லை. இதுதான் ஞானம். நான் இறைவனின் கையில் ஒரு கருவி, இறைவனே உண்மை, மற்ற எதுவும் உண்மை அல்ல என்று அறிவது ஞானம். ஞானம் என்பது சொந்த இயல்பை, தன் வடிவை அறிவது, மனத்தை அதில் வைப்பது. ஞானிகளின் பாவனை தங்கள் உண்மை இயல்பை சிந்திப்பது. அடுத்தது, இறைவன் வெகு தூரத்தில் இருக்கிறார் என்ற எண்ணம் இருக்கும் வரை அஞ்ஞானம். இறைவன் இங்கும் அங்கும் எங்கும் இருக்கிறார் என்பது ஞானம். நானே அவன், நான் சுத்த ஆன்மா, இது ஞானிகளின் கருத்து. அடுத்த தலைப்பு, ஞான சாதனைகள், ஞான யோகம். இந்த ஞானமானது அறிவின் மூலமாக அடையப்படுகிறது. ஞானி பிரம்மத்தை அறிய விரும்புகிறான். இது அல்ல இது அல்ல என்று ஆராய்ச்சி செய்கிறான். உண்மை எது, உண்மையற்றது எது என்று ஆராய்கிறான். பிரம்மமே உண்மை, இந்த உலகம் உண்மை அல்ல, இறைவன் மட்டுமே உண்மை, மற்ற எதுவும் உண்மை அல்ல, எல்லாம் அழியக்கூடியவை என்று ஆராய்ச்சி மூலம் அறிய வருகிறான். அதாவது ஜால வித்தை காட்டுபவன் தான் உண்மை, அவன் காட்டுகிற அத்தனை ஜால வித்தைகளும் பொய். இவ்வாறு பாகுபடுத்தி அறிவதுதான் ஆராய்ச்சி. உண்மை, உண்மையற்றது என்ற ஆராய்ச்சி தான் விவேகம். உலகப் பொருட்களிடம் ஏற்படும் வெறுப்பு வைராக்கியம். ஸோ இந்த விவேக வைராக்கியத்தை பயன்படுத்தி ஞானியானவன் பிரம்மத்தை அடைகிறான். ஞானி இதுவல்ல இதுவல்ல என்று பகுத்தறிந்து உலகப் பொருட்கள் மீதுள்ள பற்றை விடுகிறான். அப்போதுதான் அவனால் பிரம்மத்தை அடைய முடியும். இந்த ஆராய்ச்சி எங்கே முடிகிறதோ, எங்கே ஆனந்தம் கிடைக்கிறதோ, எங்கே மனம் அமைதி அடைகிறதோ அங்கேதான் இறைவன் உள்ளார். அதுவே பிரம்மம். அங்கே சமாதி நிலை ஏற்படுகிறது. அதன் பிறகு பிரம்ம ஞானம் கிடைக்கிறது. சுவாமிஜி சொல்கிறார், ஞான நெறி எளிதாக பலன் தருவது, அது அறிவுபூர்வமானது. ஆராய்ச்சி பாதையான அந்த ஞான நெறியில் கூட மனம் பயனில்லாத வாத பிரதிவாதங்களில் மாட்டிக்கொள்ளும் ஆபத்து இருக்கிறது. எனவே அதோடு தியானத்தையும் சேர்த்து செய்ய வேண்டும். ஆராய்ச்சி, தியானம் இவற்றின் மூலம் பிரம்மத்தை அடைய வேண்டும்.
இந்த வழியில் சென்றால் ஒரு நிச்சயமாக லட்சியத்தை அடைவான். இது சுலபமாக இருந்தாலும் அதில் ஆபத்தும் இருக்கிறது ஞான வழியில். இதே பிரம்ம ஞானம் கிடைக்கிறதுக்கு வேறு ஒரு இதுவும் சொல்லுகிறார். அதாவது சாந்தோக்கிய உபநிஷத்தில் சத்தியகாமன் கதை வருகிறது. சத்தியகாமன் குருவிடம் சென்று பிரம்மச்சாரியாக வாழ விரும்பினான். குரு அவனிடம் சில பசுக்களை கொடுத்து அதை மேய்ப்பதற்காக காட்டுக்கு அனுப்பினார். நாட்கள் கடந்தன. பசுக்களின் எண்ணிக்கை 2 மடங்கானதை கண்ட சத்தியகாமன் குருவிடம் திரும்ப எண்ணினான். திரும்பி வரும் வழியில் மாடு, நெருப்பு, இன்னும் பல பிராணிகள் அவனுக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசித்தன. அவன் குருவை பார்த்தபோது குரு அவன் முகத்தை பார்த்தே அவன் பிரம்மஞானம் அடைந்து விட்டான் என்று அறிந்தார். அதாவது இந்த கதையின் உட்கருத்து என்னவென்றால், இயற்கையுடன் இயைந்து வாழ்ந்தால் உண்மை கல்வி பெறலாம் என்பதே இதன் கதை. இது சாந்தோக்கிய உபநிஷத்தில் வருகிறது. அடுத்து ஞான வளர்ச்சி. ஞானம் எப்படி வளர்றது என்பது சுவாமிஜி சொல்கிறார். வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பவர்களுக்கு ஆன்ம ஞானம் வெகு தூரம். இந்த கணமே அடைவேன், இந்த பிறவியிலே அடைவன். இவையே வீரனின் வார்த்தைகள். ஆக சிரத்தை வேண்டும். எந்த ஒரு சாதனையாக இருந்தாலும் சிரத்தை முக்கியம். முதலாவதாக ஞானி இது அல்ல இது அல்ல என்று பகுத்தறிகிறான். பிரம்மம் பஞ்சபூதங்கள் அல்ல, மனம், புத்தி, அகங்காரம் அல்ல, எல்லா தத்துவங்களையும் கடந்தது. எது பிரம்மமோ அதுவே உயிர்களாகவும் உலகமாகவும் 24 தத்துவங்களாகவும் ஆகியுள்ளது. ஆன்மா எதுவோ அதுவே பஞ்சபூதங்களாகி இருக்கிறது. பூர்ண ஞானம் ஏற்படும் போது மனிதன் மௌனி ஆகிறான். இது அடுத்த நிலை. அப்போது நான் என்ற உப்பு பொம்மை சச்சிதானம் என்ற கடலில் கரைந்து ஒன்றாகி விடுகிறது. அங்கே வேறுபாட்டு உணர்வு சிறிதும் கிடையாது. சரியான ஞானம் ஏற்படும் போது எல்லாம் உணர்வுமயமாக இருக்கும். குளத்து தண்ணீருக்கும் கங்கை நீருக்கும் எந்த வேறுபாடும் தோன்றாத நிலை வரும்போது பூர்ண ஞானம் வந்துவிட்டது என்று அறிந்து கொள்ளலாம். அடுத்து பிரம்ம ஞானம். இதன் அடிப்படை பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. அதாவது பிரம்மமே உண்மை, மற்ற எதுவும் உண்மை அல்ல. நாம ரூபங்கள் எல்லாம் கனவு போன்றவை என்ற உறுதியான உணர்வு பிரம்ம ஞானியிடம் இருக்கும். பிரம்ம ஞானம் கிடைத்தால், அதாவது இறைக்காட்சி கிடைத்தால், நான் என்ற உணர்வு நம்முடைய வசத்துக்கு வந்து விடுகிறது. அடுத்த நிலை விஞ்ஞானி. அது பிரம்ம ஞானத்துக்கு அடுத்து விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்றால் விசேஷ ஞானம். அதாவது சிறப்பாக அதை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இறைக்காட்சி பெற்று மிகவும் நெருங்கிய உணர்வு போல் அவருடன் பேசி அளவளவாகுது. இதுதான் விஞ்ஞானம். ஒரு சிலர் பாலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள், சிலர் பாலை பார்த்திருக்கிறார்கள், சிலரோ பாலை குடித்திருக்கிறார்கள். வெறுமனே கேள்விப்பட்டவர்கள் அஞ்ஞானி, பாலை பார்த்திருப்பவர்கள் ஞானி. குடித்திருப்பவர்களுக்கு விஞ்ஞானம் ஏற்பட்டுள்ளது, அதாவது அனுபவித்திருக்கிறார். அடுத்தது இறை அனுபூதி. இறை அனுபூதி பெற்ற பிறகு அவரே மாயை, உலகம், உயிர்கள் எல்லாமாக ஆகியிருக்கிறார் என்பதை காண்கிறான். இதுவல்ல என்று ஆராயும் போது இந்த உலகம் ஒரு மாய மாளிகை இருந்தது. அது ஆரம்ப நிலையில் அவனுக்கு மாய மாளிகை தெரிந்தது. ஞானிக்கு கனவு போன்றது என்ற எண்ணம் தோன்றுகிறது. அவரது காட்சியை பெற்ற பிறகு உலக வாழ்வு ஒரு ஆனந்த மாளிகை மாறிவிடுகிறது. அப்புறம் தூய எண்ணெயிட்ட அவரோட சீடர் ஒரு கேள்வி கேட்கிறார். அம்மா, இறைக்காட்சி பெறுவது என்பது ஞானம் பெறுவதா அல்லது வேற ஏதாவதா என்று கேட்கிறார். அன்னை, ஞானம் பெறுவதை தவிர வேற என்ன, அவனுக்கு என்ன 2 கொம்புகளா முளைக்கும் என்கிறார். அடுத்து சமாதி வாய்க்கும் போது பிரம்ம ஞானம் உண்டாகிறது. நிர்விகல்ப சமாதியில் அகண்ட சச்சிதானந்த காட்சி கிடைக்கிறது. அங்கே நான் உணர்வு, நாமம், ரூபம் எதுவும் இல்லை. இந்த ஒருமை அனுபூதியையே சாஸ்திரங்கள் பிரம்ம ஞானம் என்கிறன. இதனால் ஒருவன் அச்சத்திலிருந்து விடுபடுகிறான், பிறப்பு இறப்பு என்ற வலையிலிருந்து விடுபடுகிறான். மேலும் ஞானம் பெற்றிருந்தாலும் எப்போதும் இறைவனை சிந்திக்கின்ற பயிற்சியை செய்ய வேண்டும். செம்பை ஒரு நாள் துளைக்கினால் மட்டும் போதுமா? அப்படியே வைத்தால் மறுபடியும் கலும்பு ஏறிவிடும் என்று தோத்தாபுரி கூறுவார். அடுத்தது பார்வதி இமவானுக்கு பல தெய்வீக காட்சிகளை காண்பித்தாள். அதன் பிறகு கடைசியாக அவரது தந்தை
எனக்கு பிரம்மஞானம் வேணும் கேட்டபோது, அப்பா உங்களுக்கு பிரம்மஞானம் வேண்டுமானால் சாது சங்கத்தை நாடுங்கள். அது சாது சங்கத்தை நாடினால்தான் பிரம்மஞானம் கிடைக்கும், பரவதியாலும் கொடுக்க முடியவில்லை. அடுத்தது, ஒரு சமயம் ராமர் அனுமனிடம் நீ என்னை எப்படி கருதுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அனுமன், பிரபோ, நான் என்ற உணர்வு இருக்கும்போது நீ பூர்ணன், நான் அம்சம், நீ எஜமானன், நான் சேவகன் என்று காண்கிறேன். உண்மை ஞானம் வரும்போது நீயே நான், நானே நீ என்று காண்கிறேன். அதாவது பிரம்மஞானம் அவருக்கு நிலை வரும்பொழுது நீயே நான், நானே நீ என்று காண்கிறேன் என்கிறார். அடுத்தது, ஞான நிலையின் அறிகுறி. ஒரு ஞானி எப்படி அறிந்து கொள்ளலாம்னு, முதலில் ஞானத்தின் முதல் அறிகுறி சாந்த சுபாவம். ரெண்டாவது ஆணவமின்மை. ஞானி யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான், ஒரு குழந்தையை போல் ஆகிவிடுகிறான். ஞானி சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு வாழ்கிறான். சிவ அம்சங்களோடு பிறந்தால் ஞானி ஆவான். சிவ அம்சத்தில் ஞானம் வாய்க்கிறது. சிவ அம்சம் உள்ளவனிடம் ஞானியின் இயல்பு தானாகவே இருக்கும். பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா என்ற உணர்வை நோக்கியே அவனது மனம் எப்போதும் செல்லும். அது பாகவதத்தில் ஞானியின் 4 நிலைகளை பற்றிய குறிப்பு உள்ளது. ஒன்று குழந்தை போன்ற நிலை, ஜடம் போன்ற நிலை, பைத்தியம் போன்ற நிலை, பிசாசை போன்ற நிலை. குழந்தை நிலை என்பது 5 வயது குழந்தை இயல்பு உண்டாகிறது ஞானிக்கு. அப்போது ஆண் பெண் என்ற வேறுபாட்டு உணர்வே இருப்பதில்லை. குழந்தைகளோ எல்லாவற்றையும் உணர்வுமயமாக காண்கிறது. எளிய நம்பிக்கை. ஜடம் போன்ற நிலை. இந்த நிலையில் செயல்களில் ஞானியால் ஈடுபட முடியாது. அப்போது செயல்துறவு ஏற்பட்டு விடுகிறது. பைத்திய நிலை. சில சமயம் பைத்தியம் போல் செயல்படுகிறான், சில சமயம் சிரிப்பான், சில சமயம் அழுவான். இப்போது கனவானை போல ஆடை அலங்காரம் வைப்பான், பிறகு வெகு சாதாரண ஆடையை மட்டும் உடுத்தி கொண்டிருப்பான். இது போன்ற பைத்தியம் போன்ற நிலை. அடுத்து பிசாசை போன்ற நிலை. அவன் சாப்பாட்டு விஷயங்களில் எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டான். சுத்தம் அசுத்தம் என்ற எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது அவனுக்கு. பூஜைக்கு சென்றால் மொத்தமாக, அதாவது மந்திர தந்திரங்கள் எதுவும் சொல்லாமல் மொத்தமாக பூக்களை இறைவன் திருவடியில் வைத்துவிட்டு வந்து விடுகிறான். எந்த ஒரு முறையும் பின்பற்றுவதில்லை. இந்த 4 நிலைகள் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞானிகள் முக்தியை விரும்புகின்றனர். ஞானிக்கு ஆன்மீக பேச்சை மட்டுமே பிடிக்கிறது. உலகில் பேச்சு அவனுக்கு மிகுந்த வேதனை தருகிறது. ஞானிகள் சாதுக்களுடன் இருக்கும்போது நல்ல வைராக்கிய பக்தியுடன் திகழ்கிறான். செயல்களத்தில் உதாரணமாக லெக்சர் செய்யும் போது சிங்கத்தை போல் திகழ்கிறான். ரிஷிகள் பிரம்ம ஞானம் பெற்றிருந்தனர். அதாவது உலகியல் ஆசையின் சுவடு கூட அவர்களுக்கு இல்லை. அதற்காக வெகுவாக பாடுபட்டார்கள். அதிகாலையில் ஆசிரமத்தை விட்டு செல்வார்கள். தனிமையில் அமர்ந்து நாள் முழுவதும் தியானம் செய்வார்கள், சிந்திப்பார்கள். இரவில் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து கொஞ்சம் பழமோ கிழங்கோ சாப்பிடுவார்கள். பார்ப்பது, கேட்பது, தொடுவது முதலிய விஷயங்களிலிருந்து மனத்தை விலக்கி வைத்திருந்தால் அதனால்தான் சரியான பிரம்ம உணர்வை அவர்களால் பெற முடிந்தது. ஸோ இப்போது ஞான யோகத்தை பற்றிய விளக்கங்களை கொடுத்தேன். நன்றி, வணக்கம். திரு வெங்கட்ரமணன் அவர்கள் பல்வேறு ஞான நிலைகளையும் அதை பற்றிய விரிவான விளக்கங்கள் கொடுத்தார். அவருக்கு நன்றி. மூன்றாவதாக சுவாமி கோவிந்தேஷானந்தர் பக்தியாலும் பகவானை அடையலாம் என்ற தலைப்பில் சொல்லுவார். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ரித்வா பிரணமாமி முஹுர்முஹு. அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் மூத்த சுவாமிகள், ஏனைய சாதுக்கள் அனைவரின் திருப்பாதம் பணிந்து எனது பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன். அவர்களின் ஆசியை வேண்டுகிறேன். இந்த அவையை வழிநடத்தி கொண்டிருக்கும் சுவாமிகளின் திருப்பாதம் பணிந்து எனது பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன். ஞானத்தால் இறைவனை
அடையும் வழியை எடுத்துரைக்கவிருக்கும் சுவாமிகளுக்கும் எனது பிரணாம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரம். மேடையில் அமர்ந்திருக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம். நமது ஆலயத்தில் ஒரு பாடல் பாடுவதுண்டு. அனந்த ரூபிணி அனந்த குணவதி அனந்த நாம்னி கிரிஜெமா. பகவானுடைய நாமம் அனந்தம், அவனுடைய குணம் அனந்தம், அவனுடைய ரூபமும் அனந்தம். அவ்வாறே அவனை அடையும் வழிகளும் எண்ணற்றது. பகவானை பக்தியால் அடையலாம், ஞானத்தால் அடையலாம், கர்மம், யோகம் என பல வழிகளில் அடையலாம் என சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ளார். இப்போது பகவானை பக்தியால் அடைவது பற்றி சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரம்மவேத பிரம்மைவ பவதி. நம்மில் இறைவனை கண்டுகொள்வது என்பது அவரை அடைந்தது என்று பொருளாகும் என்று தைத்திரியோபநிஷதம் கூறுகிறது. எனவே இறைவனை நம்மில் அனுபூதியில் அறிந்து கொள்ள வேண்டும். பக்தி என்ற சொல் பஜ் என்ற மூலத்திலிருந்து பரிணமித்துள்ளது. அதன் பொருள் துதி அல்லது வழிபடு என்பது பொருளாகும். நமது சாஸ்திரங்களான வேதம் தொடங்கி இதிகாசம், புராணங்கள் அனைத்திலும் பக்தி பற்றி கூறப்பட்டுள்ளது. பக்தி நெறியில் இறை அனுபூதி பெற்ற ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எண்ணற்ற மகான்களும் நம்மிடையே வாழ்ந்து காட்டியுள்ளனர். நமது தெய்வ திருமூவரும் நேரடி சீரர்களும் அவர்களைத் தொடர்ந்து மடத்தின் பல மூத்த துறவியர்களும் பக்தி நெறியில் வாழ்ந்து காட்டியுள்ளனர். இன்றும் நம்மிடையே வாழ்ந்து வழிகாட்டி கொண்டுள்ளனர். வெங்கடேஷ் முரளி அவர்கள் கூறியது போல் பக்தி பழக எளிமையானது, மிகவும் இனிமையானது, அனைவராலும் அனுஷ்டிக்க இயன்றது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கலியுகத்திற்கு நாரத பக்தி உகந்தது என்று கூறியுள்ளார். பக்தியை சூத்திர வடிவில் விளக்கும் 2 நூல்கள் உண்டு. ஒன்று சாண்டில்ய பக்தி சூத்திரம், 2வது நாரத பக்தி சூத்திரம். இதில் முந்தையது பக்தியை தர்க்க ரீதியில் விளக்குகிறது. நாரதர் தமது சூத்திரங்களை பாவனையை அடிப்படையாக வைத்து விளக்குகிறார். நாரத மகரிஷி பக்தியை பற்றி சாத்து அஸ்மின் பரம பிரேமரூப அமிர்தஸ்வரூபாச்ச என்று விளக்கியுள்ளார். அதாவது பக்தி என்பது பகவானிடத்தில் கொள்ளும் பரம பிரேமப்பித்து நிலை. அது அமிர்தம் போல் மிகவும் இனிமையானது. இதனை அடைந்தவர்கள் அமிர்தத்துவ நிலையை, அதாவது முக்தியை அடைகிறார்கள் என்பது இந்த சூத்திரத்தின் பொருள். இது மிக உயர்ந்த நிலையாகும். பக்தியில் 2 நிலைகள் உண்டு. ஒன்று அபராபக்தி, மற்றொன்று பராபக்தி. நாம் பக்தி பழக ஆரம்பிக்கும் போது கோவிலுக்கு செல்கிறோம், இல்லத்தில் பூஜைகள் செய்கிறோம், பஜனை, பாராயணம் என புறமுகமாக ஆரம்பிக்கிறோம். இது அபராபக்தி. அது மெல்ல மெல்ல வளர்ந்து பிரேம பக்தியாக பரிணமிக்கிறது. அது நம்மை வீடு பேருக்கு அழைத்து செல்கிறது. இது எப்படிப்பட்டது என்றால், ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், அமி அமரம்மா, அதாவது நானும் எனது அன்னையும் என்ற நிலை. தனக்கு இஷ்டமான ஒரு தெய்வ வடிவத்தை உபாசனை செய்ய தேர்ந்தெடுத்து கொண்டு தக்க குருவிடம் அந்த தெய்வத்தின் மந்திர உபதேசத்தை பெற வேண்டும். பிறகு அதை முறைப்படி ஜெபம் செய்து வர வேண்டும். இவை பக்தி சாதனையில் ஒரு முக்கிய அம்சம். மேலும் மற்ற ஆத்தியாத்மிக சாதனைகளைப் போல் இங்கும் நன்னெறிகளை கடைபிடித்தல், வைராக்கியம், சாது சங்கம் முதலியவை அவசியம். நமது புலன்கள் படைப்பிலேயே புறமுகமாக அமைக்கப்பட்டுள்ளது. அவற்றை அகமுகமாக திருப்ப வேண்டும் என்று கட்டோபனிஷதம் கூறுகிறது. நமது அன்றாட வாழ்க்கையை இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும், மடை மாற்றம் செய்ய வேண்டும். வேலூர் மடத்தில் எங்களுடைய பயிற்சி மையத்தில் ஆச்சாரியர் ஒருவர்
வேடிக்கையாக கூறுவார். மடத்துடைய சாதுக்களாகட்டும் அல்லது பக்தர்களாகட்டும் அவர்களிடம் ஒரு சிரமம் உண்டு. உங்களைப் போல் நாங்களும் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தோம். அது என்னவென்றால் ஆங்கிலத்தில் சொன்னார், பிஎல் ப்ராப்ளம் என்றார். என்னது பிஎல் ப்ராப்ளம்? பகவான் லா ப்ராப்ளம் என்றார். அது வங்க மொழி. தமிழிலே பகவானை எப்படி அடைவது, இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார். நாங்கள்லாம் சிந்தித்தோம், பகவான் அடைய வேண்டும், அதுக்காக முயற்சி செய்ய வேண்டும், எல்லாம் வசந்தது தானே அப்படின்னு. அப்பொழுது அவர் அன்புடன் கூறினார், ஒரு பொருளை நாம் எப்பொழுது அடைய விரும்புவோம்? அந்த பொருள் நம்மிடம் இல்லாத பொழுது. இறைவனோ எப்பொழுதும் நம்மில் இருக்கிறார். அவரை எங்கு அடைய தேடுவது? அப்படி என்று அன்போடு அவர் கூறினார். ஆனால் இப்பொழுது நம்மால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? அதை அறிந்து கொள்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அந்த அறியாமல் நாம் இருப்பதற்கு தடையாக இருப்பது நமது அறியாமை என்று அன்புடன் கூறினார். இப்போது நம்மில் இறைவன் இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அவன் அருளை பெற அவனிடம் அன்பு செலுத்த வேண்டும். அவன் அருளாலேயே அதை அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய நாமத்தை ஜெபிப்பது, அவன் புகழ் பாடுவது, அவனை பற்றி பேசுவது, இது போன்ற பக்தர்கள் கூட்டத்தில் இருப்பது போன்றவைகள் மூலமாக அவனிடம் பக்தி செலுத்த வேண்டும். அப்போது இறைவன் அருள் கூர்ந்து தம்மை காட்டி அருள்வார். நான் இத்தனை முறை ஜெபம் செய்தேன், இவ்வளோ தியானம் செய்தேன், இவ்வளோ பாராயணம் செய்தேன், இவ்வளோ தீர்த்த யாத்திரைகள் செய்தேன் என்று கூறி அவரது தரிசனத்தை பெற முடியாது. எமே வைஷவ்ருணத்தே தேன லப்யா என்பது உபனிஷத கூற்று. பகவான் சிறு பாலகன் போல் என்று குருதேவர் கூறுவார். அவர் யாருக்கு தரிசனம் தர விரும்புகிறாரோ அவருக்கே கொடுப்பார். இறைவனிடத்தில் பக்தி எப்படி செலுத்த வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் பின்வருமாறு கூறுகிறார். உண்பது, உடுப்பது, சிந்திப்பது, ஜெபிப்பது, தியானிப்பது என செய்யும் அனைத்து செயல்களையும் எனக்காக செய், என்னிடம் சமர்ப்பித்துவிடு என்கிறார். மேலும் எப்பொழுதும் எனது சிந்தனையில் இரு, பிறரிடம் என்னை பற்றி பேசு, அதில் மகிழ்ச்சி கொள் என்கிறார். தேவாரத்தில் திருவங்கமாலை திருப்பதிகம் உண்டு. அதில் திருநாவுக்கரசர் சுவாமிகள் உடலின் அங்கங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். உதாரணமாக, கால்களார் பயனென் கரை கண்டன் உரை கோயில், கோலக்கோபுர கோகரணம் சூழ கால்களார் பயனென் என்று பாடுகிறார். அவ்வாறே அன்னையின் காளியின் பக்தர் ராம் பிரசாதர், நான் வீதிகளில் செல்வது அவளை வலம் வருவது, நான் படுத்திருப்பது அவளுக்கு நமஸ்காரம் செய்வது என்று தனது செயல்கள் அனைத்தையும் இறைவனை மையமாக வைத்து பாடுகிறார். இப்படி மகான்கள் வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். நமே பக்த பிரணஷ்யதி, இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு ஒருபோதும் அழிவு இல்லை என்று கீதாச்சாரியர் கூறுகிறார். 5வது வேதம் என்று அழைக்கப்படுவதும் பக்தி சாஸ்திரங்கள் எல்லாம் தலை சிறந்ததுமான ஸ்ரீமத் பாகவதம் பக்தியின் வளர்ச்சி குறித்து பின்வருமாறு கூறுகிறது. ஒருமுகப்பட்ட மனதுடனான வழிபாடு, இடையராத இறை ஸ்மரணம், அவனது அவதார லீலை தியானம் ஆகியவை ஒருவனின் பந்தங்களை வேறறுக்க வல்லது. பக்தர்களுக்கு சேவை செய்வது இறைவனிடத்தில் நமது நம்பிக்கையை அதிகப்படுத்தும், அவனை நேசிக்க தூண்டும், அவனிடம் அன்பு செலுத்துவதில் இயல்பான ஒரு சுவை உண்டாகும். இறைவன் தன் நாமத்தை சொல்பவர்களின் மனதை தூய்மைப்படுத்துகிறான். ஆன்ம விழிப்பு ஏற்பட தடையாக உள்ளவற்றை அகற்றி அருள்கிறான். தொடர்ந்து பகவத் கைங்கரியம், சாஸ்திரம் படிப்பது போன்றவை இறைவன் திருவடியில் நிலையான அசைக்க முடியாத அன்பை பக்தனின் மனதில் ஸ்தாபித்து வருகிறது. இப்படியாக பக்தியின் வளர்ச்சியால் மனதின் படபடப்பு குறைகிறது, மனம் சத்தத்தில் நிலை பெறுகிறது.
பக்தி செலுத்தியதன் மூலம் மன தூய்மையும் சமநிலையும் அடைந்தவன், அனைத்து உலகப் பற்றுக்களிலிருந்தும் விடுதலை பெற்றவன், உள்ளத்தில் இறைவன் மட்டுமே வாஸ்தவம், வஸ்து, உண்மையாக இருப்பவர் என்ற உள்ளுணர்வு உண்டாகிறது. ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் என்பர். இப்படியாக உள்ளுணர்வு மூலம் இறைவன் மட்டுமே நிலையானவன் என்று தன்னுள் அறிந்து கொண்டவன் வாழ்வில் இதயத்தின் முடிச்சுக்கள் அவிழ்ந்து விடுகின்றன, ஐயங்கள் அகன்று விடுகின்றன, ஜென்ம ஜென்மாந்திரமாக வந்த கர்ம வினைகள் கழிந்து விடுகின்றன. தமது உள்ளத்தில் அமைதியும் வாழ்வில் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்து கொள்ள சான்றோர்கள் இறைவன் திருவடியில் பக்தியை செலுத்தி இவ்வாறாக வளர்த்து வருகிறார்கள் என்று பக்தியின் வளர்ச்சி குறித்து ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. நம் அனைவருக்கும் பல கடமைகள் உண்டு. ஆனால் அவற்றெல்லாம் முதன்மையான கடமை எது? யாராவது சொல்லுங்களேன். பாகவதத்திலே அதே தான் சொல்லியிருக்காங்க. எதை செய்தால் இறைவன் திருவடியில் பக்தி உண்டாகுமோ, எதையும் எதிர்பார்க்காத அஹேதுக பக்தி உண்டாகுமோ, அதுவே நமது தலையாய கடமையாகும் என்கிறது பாகவத புராணம். நமது இந்த கடமை செய்வோம். நமது பணிகள் எல்லாவற்றையும் இறைப்பணி என்ற உணர்வுடன் செய்து பழகுவோம். அவனடி பற்றி வாழ்வோம். அவன் அருள் வேண்டி நிற்போம். இதுவரை பக்தி என்றால் என்ன, அது குறித்த சாஸ்திரங்களின் மேற்கோள், பக்தியின் வளர்ச்சி, முதிர்ச்சி, இறை தரிசனம், இறுதியாக முக்தியும் அடைவது பற்றி நாம் கேட்டு வந்தோம். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் திருவடிகளில் நமக்கு அந்த அஹேதுக பக்தியை தந்துருள வேண்டி பிரார்த்தித்து இந்த சிறு பகிர்வை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சாதுக்கள் அனைவரின் தாழ்பணிந்து எனது பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன். பக்தர் அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து. கோவிந்தசானந்தி மகாராஜ் மிக அழகாக பக்தியினுடைய இயல்பு, அதை சுலபமாக எல்லோராலையும் பழக முடியும் என்ற கருத்துக்களை மிக அழகாக விளக்கினார். அவர்களுக்கு நன்றி. அடுத்து சுவாமி சுப்ரஜானந்தி மகாராஜ் ஞானத்தாலும் பகவானை அடையலாம் என்ற தலைப்பில் பேசுவார். இதுவரையில் அருமையாக பக்தியை பற்றி கோவிந்தசானந்தி மகாராஜ் அவர்கள் பேசினார்கள். அவர் சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஸோ பக்தியால் நிச்சயமாக இறைவனை அடைய முடியும். குருதேவர் சொல்லியிருக்கார், எதோ மத் தத்தோ பத். எத்தனை வழிகள் இருக்கோ எல்லா வழிகள் வழியாகவும் இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் இங்கே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னாக்க, எந்தெந்த வழிகள்லாம் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். எதுவுமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பாத்துங்கிறதே கிடையாது. விவேகானந்தர் இந்த இறைவனை அடையக்கூடிய பாதையை நமக்கெல்லாம் புரியறதுக்காக 4ஆக பிரித்து கொடுத்தார். கர்மம், பக்தி, ஞானம், யோகம் அப்படின்னு சொல்லி 4 பாதையாக பிரித்து கொடுத்தார். எப்படி சிவபெருமான் ஒரு சூலத்தை எல்லாம் கையில் வச்சுட்டு சூலம் வச்சுருக்காராம், சூலாயுதம் எதுக்கு இறைவனுக்கு ஒரு ஆயுதம் அப்படின்னா, நமக்கெல்லாம் ஒரு பெரிய பந்தனம் இருக்குது, இந்த உலகத்தோட ஒரு அட்டாச்மெண்ட்டுன்னு ஒரு பெரிய இது இருக்குது, பற்று இருக்குது. அந்த பற்றை நீக்குவதற்காக அவருக்கு ஒரு பெரிய ஆயுதம் வேண்டுமா. விவேகானந்தர் மேலே ஒரு பாட்டு எழுதுகிறார், கர்ம பக்தி ஞான திரிசூலதாரண அப்படின்னு. கர்மம், பக்தி, ஞானம் அப்படிங்கிறது தான் இவருக்கு ஒரு சூலம் மாதிரி, 3 முனைகளை உடைய சூலம் மாதிரி. அது எதற்காக வச்சுருக்கார் அப்படின்னா, சேத்தன ஜீவமோக பந்தா அப்படிங்கிற. இந்த ஜீவன்களுக்கெல்லாம் ஒரு மோகம் இருக்குது, பற்று இருக்குது. அந்த பற்றை நீக்குவதற்காக அவர் பிடிச்சி வச்சுருக்கார். அவர் வச்சுட்டு இருக்கிற அந்த 3 அந்த திரிசூலத்தில் என்ன, திரிசூலம் எப்படிப்பட்டது அப்படின்னா கர்ம, பக்தி, ஞானம் அப்படின்னு வச்சுருந்தார். இந்த 3 நாளையும். அப்போ மீதி எல்லாம் எப்படி கிருஷ்ணர் 18 அத்தியாயம் சொன்னாரோ அப்படி 18 அத்தியாயம் வழியாகவும் இறைவனை அடையலாங்கிற மாதிரி இந்த 4 யோகங்கள் வழியாகவும் இறைவனை அடையலாம். அதனால் அதில் ஒரு பேதமே கிடையாது. அப்போ யார் யாருக்கு எந்தெந்த ஒரு மனநிலை இருக்கிறதோ அந்த மனநிலையில் யாருக்கு எது பிடித்திருக்கிறதோ, எது யாருக்கு
சுலபமாக இருக்கிறதோ அந்த வழியிலே செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு வழியிலே ஒரு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும். ஏன்னா அந்த போகக்கூடிய ஒரு பாதை மிகவும் கடினமான பாதை. இறைவனை அடையணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எத்தனையோ விதமான மனச்சிதறல்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுது. வீட்டில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்தாக்க எத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அங்கேருந்து ஒரு பேப்பர்காரன் பேப்பரை கொண்டு வந்து போடுறான், இங்கே டிவி ஓடுறது, அந்த இடத்துல பார்த்தா ஒரு யூடியூப் ஓடுறது, இப்படி எத்தனையோ விதமாக. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது, நம்ம வீட்டில் கிரிக்கெட் மேட்ச் நம்ம பார்க்காததுனா கூட பக்கத்து வீட்டில் ஏதோ இருந்து கத்துவாங்க. ஆக எத்தனையோ விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது நமக்கெல்லாம். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத் எது இருக்கோ நமக்குள்ளேயே நம்ம வந்து இன்னும் பலவிதமான மனச்சிதறல்களை ஏற்படுத்திக்க கூடாது. அப்படி ஒரு பாதையை நாம் தேட வேண்டும். ஹனுமார் பற்றி சொன்னார் இவர். ஹனுமார்கிட்ட வந்து கேட்டாராம் ராமர், என்னை எப்படி பார்க்குற அப்படின்னு. எனக்கு நான் என்ற உணர்வு இருக்கும் வரை நீங்கள் எனக்கு எஜமான், நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். எப்பொழுது வந்து அந்த ஒரு கொஞ்சம் பாவநிலை வர்றதோ, பகவானை ஒரு கடவுளாகவும் அவரை தன்னை அம்சமாகவும் பார்க்கிறார், எப்பொழுது பூரணமான ஞானம் ஏற்பட்டு விடுகிறதோ அப்பொழுது பகவானுக்கும் தனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, இருவரும் ஒன்றே அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ எந்த நிலையில் அவர் இருந்தார், அப்போ அதே போல் நாமும் எந்த நிலையில் இருக்கோமோ அந்த நிலைக்கு தகுந்தாற் போல் நமது பாதையை வச்சுக்கணும். கார்த்தால ஒருவன் பக்தனாக இருக்கலாம், சாயங்காலம் ஒருவன் ஞானியாக இருக்கலாம். எப்பொழுது அவனுக்கு அந்த ஒரு எண்ணம் ஏற்படுகிறதோ, நான் இறைவனுடைய குழந்தை அப்படின்னு ஒருவன் எப்பொழுது எண்ணுகிறானோ அப்பொழுது அவன் பக்தனாக இருந்துட்டு போகலாம். எப்பொழுது நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, மாறுகின்ற ஒன்றும் நான் இல்லை, நான் ஆத்மஸ்வரூபி அப்படின்னு ஒருவன் தன்னை ஆத்மாவாக எண்ணுகிறானோ அப்பொழுது அவன் இறைவனுடன் ஒன்றாக ஆகிவிடுகிறான். அப்போ 2 விதமாகவும் ஒருவனால் எண்ண முடியும், 2 விதமாகவும் ஒருவனால் அந்த இறைவனை அடைந்து விட முடியும். ஜாலக்காரன் தான் உண்மை, அந்த ஜாலக்காரன் செய்கின்ற அந்த ஜால வித்தியைகள்லாம் உண்மை அல்ல அப்படின்றார். இந்த உலகம் எல்லாம் ஒரு ஜால வித்தியை மாதிரி, அதை செய்து கொண்டிருக்கிறான் பகவான் இல்லையா? அந்த பகவான் மட்டும்தான் உண்மையானவன். அந்த பகவான் உண்மை, மற்ற எல்லாம் உண்மை அல்ல. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவோ இந்த அனுபவிக்கிறோம், இந்த உலகத்தை பார்க்கிறோம், 5 புலன்களால் இந்த உலகத்தை நாம் அனுபவிக்கிறோம். நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம் உண்மை அல்ல அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஞானம் வேண்டும், யோசிக்கணும். தன்னுடைய அனுபவத்தை அவன் மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே உலகம் அனுபவிக்கப்படுகிறது, அனுபவிக்கப்படும் பொருள் எப்படி பொய்யாக இருக்க முடியும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதுக்கும் அருமையாக ஒரு கதையை சொல்கிறார் குருதேவர். ஒரு விவசாயி இருந்தானா, ஒரு நாள் கார்த்தால தூங்கி எழுந்த உடனே அவன் உட்கார்ந்திருந்தான். அதுக்கு முதல் நாள் தான் அவங்க மனைவி ஏதோ சண்டை போட்டிருக்கா. சண்டை போட்டால் நீ கார்த்தால கேட்கிறா, என்ன இது போல் எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, வேலைக்கு போக வேண்டாமா, போய் பயிர் நட வேண்டாமா அப்படின்னு. உடனே அந்த விவசாயி என்ன சொன்னார், நான் இப்போதான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே நான் ஒரு அரசனாக இருந்தேன், எனக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருந்தார்கள், இளவரசர்கள் இருந்தார்கள், அந்த கனவிலே எல்லாம் போய்விட்டது. இப்போ அந்த கனவு என்பது என்னுடைய ஒரு அனுபவம், அந்த அனுபவம் போய்விட்டது. இந்த அனுபவம், நான் விவசாயி என்ற ஒரு அனுபவம் இருக்கிறதே, இது உண்மையா இல்லை நான் அந்த அரசனாக இருக்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறோம். இப்போ அனுபவம் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா எந்த அனுபவம் உண்மை? இந்த உலகம் என்ற அனுபவம் உண்மையா, கனவு உலகம்ங்கிறது உண்மையா, எது உண்மை? ஆராய்ச்சி பண்ண சொல்கிறார். கடைசியில் எது அனுபவிக்கப்படுகிறதோ அது உண்மை அல்ல, அனுபவிப்பவன் ஆத்மா அவன் உண்மை அப்படின்னு வந்து சேர்றது கடைசியில். அப்போ நான் அப்படின்னு வந்து கடைசியில் அந்த ஆத்மாவில் வந்து நிற்கிறது. எந்த வெளிப்பொருளை ஆராய்ச்சி செய்தால் அவை நீக்கப்படுகின்றன, வெளிப்பொருட்களை ஆராய்ச்சி செய்தால் அவை நிற்பதில்லை. அப்போ ஆத்மாவை அடையிறது, அந்த மோட்சத்தை அடையிறது, அதுதான் உண்மையானது அப்படின்னு சொல்றார்.
பக்தியை வந்து சங்கரர் சொல்லும்போது 2 இடத்துல பக்திக்கு வந்து டெஃபினேஷன் கொடுக்குறார். ஒன்று விவேக சூடாமணியில், இன்னொன்று சிவானந்த லஹரியில் கொடுக்குறார் 2 இடத்துல. மோட்சத்தை அடையக்கூடியதில் முக்கியமான காரணம் பக்தி தான் அப்படிங்கிறார். மோக்ஷ காரண சாமக்ரியாம் பக்திரேவகரியசி அப்படிங்கிறார். மோட்சத்தை அடைவதற்கு முக்கியமான காரணம் பக்தி தான். அப்போ பக்தினா என்ன, டெஃபினேஷன் என்ன? ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யேவ அபிதீயத்தே அப்படிங்கிறார். தன்னுடைய ஆத்மாவை பற்றி ஆராய்ச்சி செய்து தன்னுடைய ஆத்மாவில் நிலை பெற்று நிற்பது, அதற்கு பெயர் பக்தி. எப்படி இந்த வெளி உலகங்களை புறக்கணித்து ஒருவன் தன்னுடைய ஆத்மாவிலேயே நிலை பெற்று விடுகிறானோ அதற்கு பெயர் பக்தி. அதுதான் இறைவனை அந்த ஆத்மாவை அடைதல் தான் இறைவனை அடைதல்னு பெயர். இது ஞானயோக வழி. இந்த ஞானயோக வழி கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சொல்கிறார், நாரதியா கலவு பக்தி. பக்தி தான் வந்து கலிகாலத்தில் நாரதர் காட்டின பக்தி யோகம் தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லியிருக்கார். நிச்சயமாக ஆனால் அந்த பக்தியை பண்ணுறது வந்து சிறந்ததுன்னு சொன்னால் கூட அதில் எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து கிரீஷ் சந்திர கோஷப்படி அவருக்கு இருந்த மாதிரி ஒரு பக்தி இருக்கணும். நம்ம எல்லாவற்றையும் அவரிடம் துறந்து அவரிடம் கொடுத்து விட வேண்டும். இறைவனே சரண் அப்படின்னு முழுக்க 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 அவருடைய பரிபூர்ண சரணாகதி யாரால் அடைய முடியுமோ அவருக்கு தான் பக்தி வரப்போகிறது. நமக்கெல்லாம் வந்து உள்ள வந்து கொஞ்சம் வில் பவர், அந்த ஃப்ரீ வில் இருக்கு உள்ள. நமக்குன்னு ஒரு சுயேட்சையான ஒரு இது இருக்கு. நான் ஒரு சொல்லின்னு இருக்கோம். எப்போ அது பழுக்காத நான், அந்த பழுக்காத நான் இருக்கிற வரையிலும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் ஞானம்னு பெயர், ஞானப்பாதை. இப்போ இந்த பக்திக்கு வந்து 2 உதாரணங்கள் குருதேவர் சொல்றார். ஒன்று குரங்கு குட்டி மாதிரி இரு அப்படிங்கிறார் சில இடத்துல. மர்க்கட நியாயம்னு பேர், இன்னொன்று மார்ஜார நியாயம்னு பேர். இந்த பூனைக்குட்டி மாதிரி அப்படின்னு. பூனைக்குட்டி வந்து தாய் பூனை அந்த குழந்தையை எங்கே கொண்டு போய் வைக்கிறதோ அந்த இடத்துல பேசாமல் இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதை வெறும் மியான்னு கத்துமே தவிர அந்த தாய் தான் வந்து அதை தூக்கின்னு போய் எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும். இது ஒரு விதமான ஒரு இது பக்தி. இறைவனே கதி, அவரே என்னை காப்பார் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்கக்கூடிய பக்தி. பக்தன் வந்து இறைவன் வந்து எந்த வழியில் என்னை விட்டானோ விடட்டும், எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா நான் இறைவான அழைப்பேன், அவன் என்னை எங்கேயாவது கொண்டு போய் வைக்கட்டும், அவ்வளோதான். இன்னொரு விதமான பக்தி இந்த குரங்கு குட்டியை போன்றது. குரங்கு குட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, தாய் ஒன்றும் பண்ணாது, இது போய் பிடிச்சிக்கும். அதுபோல் பக்தன் இறைவனை பிடித்துக் கொள்கிறான். இது ஒரு வழி. அந்த இறைவனை போய் பிடிச்சிக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல ஃப்ரீவில் இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு தனக்குன்னு நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதுபோல் நமக்கு நாம்னு எப்போ ஒரு நம்மை மையப்படுத்தி கொள்கிறோமோ அப்பொழுது நாம் இறைவனை கொண்டு போய் பிடிச்சிக்கணும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, நம்ம 2ஆவும் இருக்கணும், குரங்காவும் இருக்கணும், பூனையாகவும் இருக்கணும். எப்பெல்லாம் நான் ஒரு எண்ணம் வந்து விட்டதோ அப்போ நாம் சென்று அந்த இறைவனை பிடித்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் இறைவா நான் என்ற எண்ணம் இல்லை, நான் உன்னுடையவன், உன்னை சேர்ந்தவன், உன்னையே சார்ந்து இருக்கிறேன், எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு எப்பொழுது எண்ணம் வருகிறதோ அப்பொழுது இறைவன் நம்மை பிடித்துக் கொள்வார். இந்த 2ம் எப்பொழுது இருக்கிறதோ நிச்சயமாக ஒருவனுக்கு அந்த இறை ஞானம் கிடைச்சிடும். அந்த இறை ஞானம் இறைவனை அடைந்து விடுவான், மோட்சத்தை அடைந்து விடுவான். உபனிஷத்தில் இந்த இதில் குருதேவர் சொல்கிறார், ஒரு இருண்ட வீடு இருக்கு. அந்த வீட்டிலே வெளிச்சம் கொண்டு வரா ஒரு விளக்கை ஏற்றின உடனே எல்லா இருட்டும் போயிடுறது. உடனே ஒரே நிமிஷத்தில் போயிடுறது. அது இத்தனை 1000 வருஷமாக இந்த இருளாக இருந்தது. அதனால இந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போகிறதுன்னு இல்லை. எப்பொழுது வெளிச்சம் வந்ததோ அந்த நிமிஷமே அவனுக்கு அந்த இடத்துல இருள் போய் விடுகிறது. அதுபோன்று இறைவனுடைய அனுகிரகம் வந்த உடனே நான் அந்த இறைவனுடன் ஒன்று என்ற ஒரு எண்ணம் வந்த உடனே
அந்த அனுபவம் வந்த உடனே அவனுக்கு மோட்சம் கிடைத்து விடுகிறது. உபநிஷதம் சொல்லிக் கொடுக்கிறது, தஸ்ய தாவதேவ சிரம் யாவான் ந விமோக்ஷியே அத்த சம்பத்சியே அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அப்படி அந்த இறைவனை அடைவதற்கு பக்தியும் ஒரு மார்க்கம், ஞானம் ஒரு மார்க்கம், கர்மம் ஒரு மார்க்கம், யோகம் ஒரு மார்க்கம், இப்படி பலவிதமான மார்க்கங்கள் இருக்கின்றன. எல்லாம் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாது. இதனால தான் அடைய முடியும், அதனால தான் அடைய முடியும் அப்படின்னு கிடையாது. யார் யாருக்கு எதில் பின்ன ருச்சிகி அப்படின்னு சொல்கிற அந்த இதில் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன ருச்சிகள் இருக்கிறதோ, எந்த வழியிலே மார்க்கத்திலே ஒரு ஈடுபாடு இருக்கிறதோ அந்த மார்க்கத்தில் சென்று இறைவனை வழிபட்டு இறைவனை அடைய முடியும். அடைவதற்கு எல்லாம் ஒரு பாதைகள், அந்த பாதைகள் வழியாக அடைய முடியும் அப்படின்னு குருதேவருடைய அனுபவம். அவர் எல்லா விதமான பாதைகளிலும் அடைந்து காமிச்சார், எந்த பாதையில் அடையலை. ஆக எல்லா பாதைகள் வழியாகவும் அடைந்திருக்கிறார். ஞானத்தின் வழியாகவும் அடைய முடியும். ஞானம் அப்படிங்கிறது அஞ்ஞானம்ல இருக்கிற வரையிலும் நம்ம நாம் வேற இறைவன் வேறன்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ அவர் சொன்னார், ஆல்ரெடி நமக்கு உள்ள இறைவன் இருக்கிறார், கிடைத்து விட்டார், நம்ம போய் இறைவனை தேடின்னு இருக்கோமே அப்படின்னார். இறைவன் இருக்கிறாருங்கிறது நமக்கு அறியாமையினால நமக்கு தெரியாமல் இருக்கு. அறியாமைங்கிற ஒரு இருள், ஒரு மயக்கம், ஒரு உறக்கம் மாதிரி இருக்குது. உறக்கத்தில் எப்படி ஒரு அறியாமை இருக்குமோ அது போல ஒரு பெரிய அறியாமை. அந்த அறியாமை எத்தனை நாளாக இருக்குன்னா அநாதி காலமாக இருக்கிறது, எத்தனையோ காலங்களாக இருக்கிறது. அந்த காலம், அந்த அநாதி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த அறியாமை என்ற உறக்கத்திலிருந்து ஒருவன் எப்பொழுது எழுந்து கொள்கிறானோ, விழிப்புணர்வு பெறுகிறானோ, அப்பொழுது அந்த இறைவனை அவன் காண்கிறான். அநாதி மாயையா சுப்தஹா ஜீவஹா யதா பிரபுத்தியதே அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அத்வைத்தம் புத்தியதே ததா அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த இறைவனை அடைவதற்கு ஒரு பாதையாக ஞானமும் இருக்கிறது, பக்தியும் இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுப்ரஜானி மகாராஜ் அவர்களே. அவர் ரெண்டுமே பக்தியும் அடையலாம், ஞானமும் அடையலான்னு நமக்கு தெரிவிச்சிட்டார். அது இல்லாமல் எத்தனை வழிகள் இருந்தாலும் நம்ம அடையலாம். இப்போது நம்ம இதிலிருந்து 4 பேர்களும் நன்றாக அடையும் வழிகளை மிக விளக்கமாக பக்தி மூலம் அடையலாம், ஞானம் மூலமும் அடையலாம், எந்த முறையிலும் அடையலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் நம்ம ஞான மிஸ்ர பக்தின்னு குரு மகாராஜ் நிறைய இடங்களில் அது சொல்லியிருக்கார். ரெண்டையும் சேர்த்து, பக்தியும் ஞானத்தையும் சேர்த்து போனால் நமக்கு சுலபமாக அடையலாம். இது எப்படின்னா, நம்ம எல்லோரும் தெரியும், ஒரு குருடன் முடவன் கதை. குருடனுக்கு நடக்க முடியும், ஆனால் வழி தெரியாது. முடவனுக்கு நடக்க முடியாது, ஆனால் கண்ணு தெரியும், வழி சொல்ல முடியும். இப்போ நம்ம குருடனை பக்தின்னு எடுத்துக்கலாம், முடவன் ஞானின்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஈஸியாக போவாங்க. நமக்கு தெரியும், குருடன் முதுகில், ஞானி முடவன் உட்காந்துக்கிட்டு அவன் வழி காக்கிறான். இதுதான் சில நேரங்களில் பக்தி நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்துடுது. நம்ம எதை கடைப்பிடிக்கிறதுன்னு தெரியாமல் வழி மாறி குருதேவரே பிடிச்சிக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. அதை தவிர நம்ம மனசில் கொஞ்சம் சில சிக்கல்கள் வரும்போது மாறுமோ எப்படின்னு தெரியாது, போகிற திசை எங்கன்னு தெரியாது. அது இல்லாமல் உலகத்தில் பார்க்குறோம் பக்தி, அந்த ஒவ்வொரு மதங்கள் எப்படி அவங்க மதம்தான் உனது, என்னுடைய கடவுள் தான் கடவுள், மற்றவங்களெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் ஒரு பெரிய பெரிய ஒரு போர் நடக்கிற அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கிற அளவுக்கு வருது. அங்கே நமக்கு தேவை இந்த ஞானம். இந்த ஞானம் அங்கே இருந்திருந்ததுன்னா இந்த பக்தியினுடைய வழியை சரியான வழி. ஆனால் ஏன்னா ஞானி அந்த இன்னொரு விதமாக சொல்லணும்னா அந்த பக்தியை என்ஜின்னு சொல்லலாம், இது ஞானி இது ஸ்டீரிங்னு சொல்லலாம். வெறும் இன்ஜினை வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டலாம். ஏன்னா எங்கே போய் ஓட்டுறோம், அதுக்கு நம்மளுக்கு திருப்பறத்துக்கே வசதி இல்லைன்னா அது எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு தான் நிற்கும், அடுத்தவங்களுக்கும் டேமேஜ் வரும். அதனால்
இந்த ஞானிங்கிறது வந்து இந்த ஸ்டீரிங் மாதிரி எந்த பக்கம் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு வழி காமிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஞானம் வேணும். குருதேவரும் சொல்கிறார், அந்த அத்வைத ஞானத்தை உன் துணி முடியில் வச்சுக்கோ அப்படிங்கிறார். அவர் பக்தி தான் அவருடைய முக்கியமான வாழ்க்கையில். காளி மேலே பக்தி தான் அவர் ஆரம்பமே, முடிவு வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் ஞானத்தில் அவர் மிக உயர்ந்த நிலைமைக்கு எல்லாமே போகிறார். மகாராஜும் அவரும் சொன்ன மாதிரி ஹனுமான் அவர் வேறு வேறு நிலையில் இருக்கும்போது வேறு வேறு பாவனைகளை அவங்க எடுத்துக்கிறாங்க. எந்த நேரமும் ஞானத்திலே இருக்கணுங்கிற முடியாதுன்னு அது வேறு ராமகிருஷ்ணரே சொல்கிறார். அந்த உச்ச ஸ்தாயில் நம்மளால் இருக்க முடியாது, நம்ம இறங்கி தான் வந்தாகணும் அப்படிங்கிறார். அப்புறம் நிறைய இடங்களில் இந்த அத்வைத ஞானத்துக்கு போகணுன்னா நீ தேவிக்கிட்ட போய் கேளு, அவள் வந்து அவளாவே உனக்கு கொடுப்பா. நீயாவே முயற்சி பண்ணணுன்னா அது ரொம்ப கஷ்டம். கலியுகத்தில் நமக்கு அன்னத்தை நம்பி உடல் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்பி இருக்குது. இதில் கடினமான தவங்கள் நம்மளால் பண்ண முடியாதுங்கிறார். ஆனால் அத்வைதம் உயர்ந்தது தான். ஆனால் அன்னையாரனுடைய கருணை மூலமாக அது உன்னால் ரொம்ப சுலபமாக கிடச்சிடும். உனக்கு சகுண பிரம்மமும் இருக்கும், நிர்குண பிரம்மமும் இருக்கும்னு ராமகிருஷ்ணர் நிறைய இடங்களில் அவர் சொல்கிறார். பக்தியே ஞானத்துக்கு வழி காட்டும் அப்படின்னு சொல்கிறார். அத்வைத ஞானம் முடிவானது. ஆயினும் சேவகன் எஜமானனை பூஜிப்பது போலவும் பக்தன் பூஜ்யனை வணங்குவது போலவும் ஈஸ்வரனை முதலில் ஆராதிக்க வேண்டும். இதுதான் வெகு சுலபமான வழி. இவ்வழியே சென்றால் சீக்கிரத்தில் உயர்ந்த அத்வைத்த ஞானத்தை பெற்றுவிடலாம். இது ஒன்றே நமக்கு போதும். அத்வைத ஞானம் வேணும்னாலும் நம்ம பக்தி மூலமாக போகலாம். பக்தியே நம்ம கடைப்பிடிச்சாலும் அதுவும் அந்த அத்வைத ஞானத்தை அது போயிடும்னு அது இன்னொரு ஒரு பகவான் அதனையும் தந்து ஆசீர்வதிப்பார். ஒரு பக்தன் வந்து ஒருத்தன் வந்து ஒரு எஜமானன் கிட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த எஜமானன் வந்து அவனை வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக வேலை பண்ணுறான், நல்லபடியாக இருக்கிறாங்கும்போது இந்த எஜமானனே ஒரு நாள் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு நீ இந்த இடத்துல வந்து உக்காந்துக்கோ அப்படிங்கிறான். அந்த தொழிலாளிக்கு அது கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்கும், சரியாகவும் இருக்காது. ஆனால் அந்த முதலாளி அவர் சொல்லி இவர் தான் இவன் இனிமேட்டு இங்கே இருப்பார், இவர் சொல்படி தான் எல்லாம் நடக்கலாங்கும்போது அப்படி அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதே போல் தான் இறைவனும் பக்தனை வந்து ஒரு நிலையில் வந்து அவனுடைய பக்குவத்தை பார்த்துட்டு அவனுக்கு அத்வைத ஞானத்தையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ரொம்ப ஆணித்தரமாக அவர் சொல்கிறார். அவர் இன்னொரு இடத்துல ஞானம் புருஷனுக்கும் பக்தி ஸ்திரீக்கும் சமானமாகும். ஞானமும் ஈஸ்வர மாளிகையில் முன் மண்டபம் வரையில் தான் செல்ல முடியும். ஒரு அரண்மனையில் அந்த ஞானம் வந்து ஓரளவுக்கு தான். ஏன்னா புருஷர்களுக்கு உள்ள வரத்துக்கு பர்மிஷன் கிடையாது. ஆனால் பக்தி அவரது அந்த பரத்தினுள்ளும் போகும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். ஸோ நம்மளால் இது ரெண்டுக்கும் தரம் பிரித்து பார்க்க முடியாது. நம்மளால் எது முடியுதோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மகாராஜ் சொன்ன மாதிரி எல்லா யோகங்களும் கலந்து பண்ணுறது தான் இந்த குரு மகாராஜ் சொல்கிறார். 4 சுவாமிஜி சொல்கிறார், இந்த கலியுகத்தில் 4 யோகங்களையும் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரு மாதிரி ஐடியல் பர்சன் அப்படிங்கிறார். அவங்கள தான் நம்ம உதாரணமாக எடுத்துக்கலான்னு. ஆண்டு பகவான் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் அந்த இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகையினால நம்மளால் எந்த சாதனைகளை நம்ம பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. அதுக்கு முக்கியமாக நமக்கு துறவு மனப்பான்மை கொஞ்சம் வேணும், அந்த மன ஏக்கம் வேணும். முக்கியமாக அந்த வியாக்குலதா அப்படிங்கிற இது நம்ம பகவான் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் தான் அமுதமொழிகள் தான் அடிக்கடி கேட்குறோம். அந்த மன ஏக்கம் வேணும். அந்த மன ஏக்கம் வேணும்னா நம்ம ஆசைகளை நம்ம குறைக்கணும். அந்த ஆசைகளை குறைக்கிறதுக்கு சத் சங்கம், அது சத் சங்கம்ங்கிறது பகவானுடைய நூல்கள்,
சாது இந்த மாதிரி ஒரு அந்தர்யோகம், சாது பெருமக்களுடைய சங்கம், இது எல்லாமே நமக்கு அதில் உதவும். அவருடைய அருளால் நம்ம அந்த நிலையை, உன்னத நிலையை இந்த வாழ்க்கையிலேயே எவ்வளோ சீக்கிரம் அடைய முடியுமோ அதை அடைஞ்சு நம்ம வாழ்க்கையும் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே நம்ம அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சோம் அப்படிங்கும்போது நம்ம சுற்றத்தார்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அந்த காலத்துலலாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தப்போ வீட்டில் ஒருத்தராவது அந்த உயர்ந்த நிலைமையில் இருப்பாங்க. இப்போது எல்லாம் தனித்தனியாக இருந்துட்டு 2 பேர் இருக்காங்க, நமக்கு குழந்தை எதுக்குன்னு கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப மெக்கானிக்கலாக எழுது. ஸோ அட்லீஸ்ட் நாம் அந்த இதை பிரேக் பண்ணணும்னா நாம் அந்த உன்னத நிலையை அடையணும். இந்த 2-3 நாளில் நம்ம எவ்வளோ அதுக்கான சக்தியை சேகரிக்க முடியுமோ சேகரித்து நம்ம அதுக்கு முயற்சி பண்ணுவோம். நமக்கு ஒரு அடி வச்சா பகவான் 100 அடி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கார். அதனால் அந்த முதல் அடியை நம்ம இந்த 3 நாளில் முயற்சி பண்ணி அதை முடிவு பண்ணி நம்ம எடுப்போம். மீதி அவர் உதவுவதற்கு தயாராக இருக்கிறார். நன்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இதில் 4 பேரும் அவங்க சரியாக நம்மளுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு உங்களுக்கும் நன்றி.